எல்லா மாணவர்களுக்கும் வணக்கம். நாம இப்போ பார்க்க போற டாபிக் வந்து மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி ரிசோர்சஸ். மினரல் ரிசோர்சஸ் எப்படி இருக்கு, மினரல் ஒரு கைண்ட் ஆஃப் இருக்கிற எனர்ஜி ரிசோர்சஸ் எப்படி இருக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மினரல்ஸ் பத்தி பார்க்க போறோம். மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய எர்த்தோட பார்ட்ல இருந்து கிடைக்கிற கான்ஸ்டியூயன்ட்ஸ் தான். ஸோ அந்த மினரல்ஸ் வந்து பூமியோட பகுதியில இருந்து நமக்கு வந்து ஹோமோஜினியஸாகவும் கிடைக்குது, ஹெட்ரோஜினியஸாகவும் கிடைக்குது. ஸோ ஜியாலஜிஸ்ட் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, it's minerals as a homogeneous, naturally occurring substance with a definable internal structure. So mostly the minerals is a kind of homogeneous structure, naturally occurring on the earth, and also it's a definable internal structures. So internal structure is very, very important. So minerals வந்து அதனுடைய கான்ஸ்டியூன்ஸ்ல அதோட நேச்சுரல்ல மாறுதுன்னா அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல மாலிகுலரோட ஸ்ட்ரென்த், அதோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் பொறுத்து மினரல் கைண்ட்ஸ் வந்து மாறும். ஸோ அதனால வந்து ஒரே கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம மினரல்ஸ் சொல்லி ஹோமோஜினியஸ் மினரல்ஸ் தான் நம்ம வந்து ஒரு நேம் பண்ணோம். அயன், மேக்னீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா இந்த அயன்கிற கண்டென்ட் இருக்கிற எல்லா ஹோமோஜினியஸ் மாலிகுல்ஸ் தான் சேர்த்து அயன் என்ற மினரல் நம்ம சொல்றோம். அதனாலதான் ஒரு கைண்ட் ஆஃப் மினரல் இருக்கு, ஒரே விதமான ஹோமோஜினியஸ் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். ஹோமோஜினியஸ் நேச்சர் இருக்கும், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி கொண்டிருக்கும். அதனாலதான் மினரல்ஸ் வந்து டிஃபைன் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஹோமோஜினியஸா கிடைக்குதா பூமியில இருந்து எடுக்கும்போது அப்படின்னு பார்த்தா அப்படி கிடைக்கிறது இல்லை. வேரியஸ் ப்ரொபோர்ஷன்ல கிடைக்குது. வேரியஸ் மெட்டீரியல்ஸோட வேரியஸ் அலைடு மினரல்ஸோட காம்பினேஷன்ஸாக கிடைக்குது. அதுல நம்ம ப்ராசஸிங் மூலமா மினரல்ஸை வந்து செக்ரிகேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ப்ராசஸ் பண்ணி தான் ஹோமோஜினியஸ் மினரல்ஸை நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியதா இருக்கு, ஷேப் பண்ண வேண்டியதா இருக்கு. So minerals are found in varied forms in nature, ranging from hardest diamond to softest talc. So இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, டிஃபைனபிள் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படிங்கிறது பொறுத்து தான் அந்த மினரல்ஸோட டென்சிட்டி மாறுது. டென்சிட்டி பொறுத்து அதனுடைய ஹார்ட்னஸ் மாறுது. சாஃப்டான மெட்டீரியலா, மீடியம் ஹார்டா, இல்லை சோ ஹார்டா அப்படிங்கிறது மாறுது. டைமண்ட் இஸ் த ஹார்டஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். டைமண்ட் இஸ் ஹார்டஸ்ட் மெட்டீரியல், ப்ரீஷியஸ் ஸ்டோன் மெட்டல்னு சொல்லலாம். ஹார்டஸ்ட் மினரல் அப்படின்னு சொல்லலாம் டைமண்ட். சாஃப்டஸ்ட் டால்க் சொல்லுவோம், சாஃப்டஸ்ட். இது எல்லாமே வந்து அதோட இன்டர் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்து தான் இருக்கு. இது எல்லாமே நேச்சுரல் அக்கரிங் ஈவெண்ட் தான். அதே டைம்ல ஹோமோஜினியஸ் நேச்சர் தான். டைமண்ட் மாதிரி ஹோமோஜினியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம டைமண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிக்க முடியும். அயன் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியும். அதனால ஹோமோஜினியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் தான் ஒரு செக்டர் ஆஃப் மினரல்ஸ் நம்ம பிரிக்கிறோம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் மினரல்ஸோட பேசிக்ஸ். The rocks are combination of homogeneous substances are called minerals. Some rocks, for instance limestones, consist of single minerals only, but majority of rock consists of several minerals in varying proportions. So இதான் நான் சொல்ல வந்தேன். வேரியஸ் ப்ரொபோர்ஷன்லயும் கிடைக்கு, ஹோமோஜினியஸ் சப்ஸ்டன்ஸாகவும் கிடைக்குது. இந்த ராக்ஸ் வந்து கிடைக்கிற மினரல்ஸ், மோஸ்ட்லி ராக்ஸ் வந்து கிடைக்கிற மினரல்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஹோமோஜினியஸ் மினரலா இருக்கு. ஏன்னா ஒரே கைண்ட் ஆஃப் ராக்ஸா இருக்கும். ஸோ ஹார்ட் ராக்கா இருக்கும், சாஃப்ட் ராக்கா இருக்கும், சால்ட் ராக்கா இருக்கும், இக்னிஷியஸ் ராக்கா இருக்கும், மெட்டமார்பஸ் ராக்ஸா இருக்கும். இப்படி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸா இருக்கும். அந்த ராக்ஸ்ல இருந்து கிடைக்கிற மினரல்ஸ் மேக்ஸிமம் பர்சன்ட் ஹோமோஜினியஸ் சப்ஸ்டன்ஸா தான் இருக்கு. சம்டைம்ஸ்ல வந்து சம் சப்ஸ்டன்சஸ் கொஞ்சம் மாறுது தெரிஞ்சுக்கணும். வேரியஸ் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. So over the 200 minerals, over 2000 minerals have been identified so far. So only a few are abundantly found in most of the rocks. So the particular minerals that will be formed from the certain combination of elements depends upon physical and chemical conditions and the material forms. So we can discuss physical and chemical condition பொறுத்து அதனுடைய combinations மாறுதுங்க. This intent results in a wide range of colors, hardness, crystal forms, luster and density that a particular mineral process. Geologists use these properties to classify the minerals. So the mineral internal structure பத்தி பேசுறோம், homogeneous பத்தி பேசுறோம், homogeneous nature பத்தி பேசுறோம். அதோட physical chemical conditions ஏத்த மாதிரியும் அதனுடைய physical property மாறுது, chemical property மாறுது. ஸோ அந்த டைம்ல அதனுடைய கலர்ஸ், ஷேப்ஸ் எல்லாமே கூட இதை வச்சு மாறுது. கலர்ஸ், ஹார்ட்னஸ், லஸ்டர்ஸ், டென்சிட்டி. நவரத்தினங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, நவரத்தினங்கள் எல்லாமே மினரல்ஸ் தானே. நான் ஒவ்வொரு நவரத்தினுக்கு ஒவ்வொரு வேல்யூ, டைமண்ட்ல இருந்து, கோல்ட்ல இருந்து, பிளாட்டினம்ல இருந்து வேரியஸ் மினரல்ஸ்க்கு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வேல்யூ வச்சிருக்கோம். வேரியஸ் கலர்ஸ்ல வேற நமக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்து மினரல்ஸோட குவாலிட்டி இருக்கு. ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் அண்ட் ஹார்ட்னஸ், கிறிஸ்டல் ஃபார்ம்ஸ், லஸ்டர்ஸ், டென்சிட்டி that a particular mineral processes எல்லாமே இந்த physical chemical conditions structures எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்கு. இந்த மினரல்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஜெனரலாக எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தா, மினரல்ஸ் மெட்டாலிக் மினரல்ஸ், நான் மெட்டாலிக் மினரல்ஸ், எனர்ஜி மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்றாங்க. மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை இன்டர்ன் வந்து ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்று வந்து ஃபெரஸ் மினரல்ஸ், இன்னொன்று வந்து நான் ஃபெரஸ் மினரல்ஸ். ஃபெரஸ் மினரல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அயன். எக்ஸாம்பிள் வந்து அயன் ஓர், மேங்கனீஸ், நிக்கல், கோபால், தென் சிமிலர் இஷ்யூஸ். ஸோ இதில் பர்டிகுலராக பார்த்தோம்னா ஏன் இது வந்து மெட்டாலிக் ஃபெரஸ் மினரல்னு சொல்றாங்கன்னா, ஃபெரஸ்னாலே அயன் அப்படிங்கிற மீனிங் எஃப்இ கண்டென்ட் வந்து அந்த மினரல்ஸ்ல காம்பினேஷன்ஸ்ல இருக்கும். ஸோ ப்ரொபோர்ஷன் எந்த ப்ரொபோர்ஷன்ல வந்து அந்த எஃப்இ கண்டென்ட் இருக்கு, அயன் கண்டென்ட் இருக்குங்கிறத பொறுத்து அதனுடைய நேச்சர் மாறுது. பியூர் எஃப்இ அந்த வந்து அது அயன் ஓரா இருக்கும். அதோட ரேஷியோ மாறுதுன்னா அது மேக்னீஸாவோ, நிக்கலாவோ, கோபால்ட்டாவோ அதோட இருக்கும். ஸோ இப்படி வந்து அதனுடைய அயன் கண்டென்ட்டை பொறுத்து மாறதுனால இந்த மெட்டாலிக் மினரல்ஸையே ஃபெரஸ் மினரல்ஸ், மெட்டாலிக் ஃபெரஸ் மினரல்ஸ் தனியாக பிரிக்கிறாங்க. நான் ஃபெரஸ் மெட்டாலிக் மினரல்ஸ் நான் ஃபெரஸ் தனியாக பிரிக்கிறாங்க. நான் ஃபெரஸ்னா அயன் கண்டென்ட் இல்லாமல் இருக்கும். அது எக்ஸாம்பிள் காப்பர், லீட், டின், பாக்சைட் அது போல இருக்கிற மினரல்ஸ் நான் ஃபெரஸ் மினரல்ஸ் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இதுலயே இதனுடைய கேட்டகரியிலே பார்க்கும்போது ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், ஏன்னா வேல்யூ மணி வேல்யூவில் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரேர் மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர், பிளாட்டினம் எல்லாமே மெட்டாலிக்ல ப்ரீஷியஸ் மினரல்ஸ் சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ நான் மெட்டாலிக் மினரல்ஸ்னு பார்த்தோம்னா நான் மெட்டாலிக் மினரல்ஸ்ல வந்து மைக்கா, சால்ட், பொட்டாஷ், சல்ஃபர், கிரானைட், லைம்ஸ்டோன், மார்பிள், சாண்ட்ஸ்டோன் அந்த மாதிரி விஷயம். நான் மெட்டாலிக் மினரல்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன வருதுன்னா மோஸ்ட்லி அதனுடைய ஹார்ட்னஸ் இருக்காது, ஈஸியா பெண்ட் பண்ண முடியும், ஈஸியா டீகம்போஸ் உள்ளாகும். இதெல்லாமே நான் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா மெட்டாலிக் மினரல்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டான மெட்டலா இருக்கும். தெர்மல் ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரொம்ப ஹார்ட்னஸா வச்சிருக்கும். நான் மெட்டாலிக் மினரல் அப்படி இல்லை, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அது சாஃப்ட். அதே டைம்ல அது வந்து மோஸ்ட்லி கண்டக்டிவிட்டி ரிலேட்டிவ் குறைவா இருக்கும். கண்டக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரேர் சான்ஸாக தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நான் மெட்டாலிக் தான் கண்டக்ஷன் பண்ண போகலாம். அதே டைம்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் சாஃப்ட் மெட்டலா இருக்கும். டென்ஸ் ரொம்ப இருக்காது, ஈஸியா மெல்லபிளா இருக்கும், ஸோ ஃபோல்டபிளா இருக்கும். இதெல்லாம் நான் மெட்டாலிக் மினரல்ஸோட ப்ராப்பர்ட்டி. இன்னொரு கைண்ட்ஸ் பார்த்தோம்னா எனர்ஜி மினரல்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். ஸோ அந்த மாதிரி கன்வென்ஷனல் எனர்ஜி மினரல்ஸ். அதே மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி மினரல்ஸ் வந்துருச்சு. ஆனால் அது மினரல்ஸ் சொல்லாமல் ரிசோர்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜின்னு சொல்லணும்னா அது மினரல்ஸ் நம்ம அடைக்கிட முடியாது, ஆனால் சோலார் எனர்ஜின்னு சொல்லிக்க முடியும். எனர்ஜியோட கான்செப்ட். மினரல்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது கோல், பெட்ரோலியம், நான் நேச்சுரல் கேஸ்ங்கிற கன்வென்ஷனல் மினரல்ஸ் தான் எனர்ஜி மினரல்ஸ் தான் நமக்கு இருக்கு. ஸோ இதுதான் அதோட மினரல்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் ஓவராலாக பார்க்கணும். இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம டாபிக் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? மெட்டாலிக் மினரல்ஸ் எப்படி இருக்கு, அது ஃபெரஸ், நான் ஃபெரஸ் பத்தி டாபிக்ஸ் பார்க்க போறோம். நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பத்தி டாபிக் பார்க்க போறோம். தென் எனர்ஜி மினரல்ஸ் பத்தி டாபிக்ஸ் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் மெட்டாலிக் மினரல்ஸ்ல ஃபெரஸ் மினரல்ஸ். ஃபெரஸ் மினரல்ஸ்க்கு பார்த்தோம்னா 3/4 ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டாலிக் மினரல்ஸ்ல இந்த ஃபெரஸ் மினரல்ஸ் தான் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 3/4 கிட்டத்தட்ட 75% வந்து ஃபெரஸ் மினரல்ஸ் தான் இருக்கு ஒட்டுமொத்த மெட்டாலிக் மினரல்ஸ்லயே. ஃபெரஸ் மினரல், நான் ஃபெரஸ் பிரிச்சிருந்தோம் இல்லையா, அந்த நான் ஃபெரஸ் ரெண்டும் சேர்ந்தாவே 75%, 3/4 வந்து ஃபெரஸ் மினரல்ஸ் தான் அதிகமாக நமக்கு கிடைக்குது. They are strong base for the development of metallurgical industries. மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாமே இது ஸ்ட்ராங் பேஸ் இந்த ஃபெரஸ் கண்டென்ட் இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான், ஃபெரஸ் மினரல்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். India exports substantial quantities of ferrous minerals after meeting our internal demands. So that it means that we are also exporting. We have met out our demands. So நம்ம self-sufficient ஆகிட்டோம். செல்ஃப் ஆகிட்டு மெட்டாலிக் மினரல்ஸ்ல, ஃபெரஸ் மினரல்ஸ், பர்டிகுலர் ஃபெரஸ் மினரல்ஸ்ல நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். ஸோ அதில் பர்டிகுலர் பார்த்தோம்னா அயன் ஓர், ஃபெரஸ் மெட்டாலிக் மினரல்ஸ்ல அதில் ஒரு மெட்டாலிக் மினரல்ஸ்ல ஃபெரஸ் கைண்ட்ல அயன் ஓர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Iron ore is a basic mineral and backbone of industrial development. So India is endowed with the fairly abundant resources of iron ore. India is rich in good quality of iron ores. And ferrous material we are exporting, so we are self-sufficient. அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபெரஸ்க்கு மெயின் காரணமாக இருக்குது அயன் தான். ஸோ அந்த அயன் ஓரில் பார்க்கும்போது இந்தியா எல்லா மெட்டாலஜி இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே இதுதான் பேக் போனாக இருக்கிறதுனால, ஃபெரஸ் பேக் போனாக இருக்கிறதுனால இந்த அயன் பிகம்
iron ore becomes a backbone for industrial development. So we have good quality of iron ores also. ஸோ அயனோரில் பார்க்கும்போது வேற இஸ் குவாலிட்டி பார்த்தோம்னா மேக்னடைட் ஹேமடைட் ரெண்டு விதமான குவாலிட்டி இருக்கு. ஸோ மேக்னடைட் பார்த்தோம்னா இஸ் த ஃபைனஸ்ட் அயன் ஓர், வெரி ஹை கண்டென்ட் ஆஃப் அயன் இருக்கும். 70% மேலே அயன் வந்து இந்த மேக்னடைட்ல இருக்கும். ஸோ எக்ஸலன்ட் மேக்னெட், இட் ஹேஸ் எக்ஸலன்ட் மேக்னெட்டிக் குவாலிட்டிஸ் ஆல்சோ. ஸோ வேல்யூபிள் இன் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி. ஹேமடைட் ஹோஸ் பார்க்கும்போது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் அயன் ஓரா இருந்தாலும் இது வந்து ரிலேட்டிவ் மேக்னடைட்டோட கொஞ்சம் குவாலிட்டி ரிலேட்டிவ் குறைவு. ஏன்னா ஸ்லைட்லி லோவர் தன் அயன் கண்டென்ட் மேக்னடைட்டோட 50 to 60% தான் அந்த அயன் கண்டென்ட்டை வச்சுட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது 1819 டேட்டாஸ் பற்றி பார்க்கும்போது என்னோட ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது அயன் ஒரு 97% எங்கே கிடைச்சிருக்குன்னா ஒடிசாவில், சத்தீஸ்கர்ல, கர்நாடகாவில், ஜார்க்கண்ட்ல. ரிமைனிங் ப்ரொடக்ஷன் 3% தான் அதர் ஸ்டேட்ஸ்ல கிடைச்சிருக்கு. அப்போ மேக்ஸிமம் அயன் ஒரு எங்கே மோஸ்ட்லி கிடைக்குதுன்னா நமக்கு அந்த சோட்டானா பிளாட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்க ஒரிசா, ஜார்க்கண்ட்ல இருக்கு, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அந்த மாதிரி ஏரியாவிலையும், தென் கர்நாடகாவில் குதிரமுக்குன்னு ஒரு ஏரியா சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஏரியாவிலையும் நமக்கு அயன் ஓர் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ மேஜர் அயன் ஓர் பெல்ட்ஸ் அப்படின்னு இந்தியாவில் பார்த்தோம்னா ஒடிஷா, ஜார்க்கண்ட் பெல்ட் தான் நம்ம பேசியிருந்தோம். ஒடிசா, ஜார்க்கண்ட் பெல்ட் ஒடிசாவில் முக்கியமாக எந்த இடத்துல கிடைக்குதுன்னா பதம்பஹார் மைன்ஸ் அப்படிங்கிற இடத்துல கிடைக்குது. ஸோ அதை தவிர சிங்கபம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நியர்பைல சிங்கபம் டிஸ்ட்ரிக்ட் ஜார்க்கண்ட்லையும் இந்த ஹேமடைட் மெட்டல்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அது தவிர தர்க் பாஸ், சந்திராபூர் பெல்ட்லையும் கிடைக்குது. இதுவும் நியர்பைல அந்த சத்தீஸ்கரில், மகாராஷ்டிரா ரீஜன்ல இருக்கிற ஏரியாஸ் தான். இட்ஸ் வெரி ஹை கிரேட் ஹேமடைட் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் ஃபேமஸ் பைலாடிலா ரேஞ்ச் ஆஃப் ஹில்ஸ் ஆஃப் பஸ்தார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் சத்தீஸ்கர். பஸ்தார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பஸ்தார் ரீஜன் பார்த்தீங்கன்னா அது பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்லுவாங்க. Even though the resources available, the districts are not developed up to the mark அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் பஸ்தார் டிஸ்ட்ரிக்ட்ஸில் நமக்கு இந்த மேஜர் அயன் ஓர் கிடைக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். The range of fields comprises of 14 deposits of super high grade hematite iron ore. It has the best physical properties needed for the steel making. Iron ore from these mines is exported to Japan, South Korea via Visakhapatnam port. ஸோ பாருங்க, இந்த சத்தீஸ்கர்ல இந்த பஸ்தார் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கிற இந்த அயன் ஓர்ல இருந்து பெஸ்ட் அயன் ஓர் நமக்கு ஹேமடைட் அயன் ஓர் பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்குது. ஸோ இந்த பெஸ்ட் அயன் ஓர் வந்து இதுல இருக்கிற ஸ்டீல் மேக்கிங்க்கு முக்கியமான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அது யூஸ் ஆகுது. அது தவிர வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் ஃப்ரம் தம். எங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம், ஜப்பான், சவுத் கொரியாவில் எக்ஸ்போர்ட் பண்றோம், த்ரூ சி வழி எக்ஸ்போர்ட் பண்றோம். அதுக்கு நியர்பைல வந்து விசாகப்பட்டினம் போர்ட் இருக்கிறதுனால ஈவன் தோ பேரதீப் போர்ட் இருக்குன்னா விசாகப்பட்டினம் போர்ட் இஸ் மோர் டெவலப்டு எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால விசாகப்பட்டினம் போர்ட் மூலமா நம்ம வந்து சவுத் ஏஷியன் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்ல நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். ஜப்பான், சவுத் கொரியா மாதிரிலாம் கூட வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் அயன் ஓர்ஸ். தென் அடுத்த பெல்ட் பார்த்தோம்னா பல்லாரி, சித்ரகுடா, சிக்கமங்களூரு, துமாகூரு பெல்ட் இன் கர்நாடகா ஹேஸ் லார்ஜ் ரிசர்வ்ஸ் ஆஃப் அயன் ஓர். ஆல்ரெடி இந்த ஒரிஷா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட்ல பார்த்துட்டோம். அடுத்த பார்ட்ல கர்நாடகாவில் கிடைக்கும்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பார்ட் தான் இப்போ பார்க்குறோம். ஸோ குதிரமுக் மைன்ஸ் லொக்கேட்டட் இன் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா ஆர் 100% ஆஃப் எக்ஸ்போர்ட் யூனிட். ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. ஸோ குதிரமுக் மைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மைன்ஸ் நமக்கு அயன் ஓர்ஸ்க்கு இந்தியாவில். ஸோ குதிரமுக் டெபாசிட்ஸ் ஆர் நோன் டு பி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு. ஸோ அயன் ஓர் இஸ் டிரான்ஸ்போர்ட் ஸ்லரி த்ரூ த பைப்லைன் டு எ போர்ட் நியர் மேங்களூர். ஸோ அந்த அயன் ஓர் வந்து அந்த ஸ்லரி ஸ்டேட்டஸ்லேயே நமக்கு வந்து மேங்களூர் வரைக்கும் நமக்கு வந்து பைப்லைன்ஸ் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டு அவாய்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். அதுக்கப்புறம் மேங்களூருக்கு அப்புறம் அந்த ஸ்லரி எடுத்து ப்ராசஸ் பண்ணி பியூர் அயனை வந்து ஜென்ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் ஈஸி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டு அவாய்ட் காஸ்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து மகாராஷ்டிரா, கோவா பெல்ட்ல பார்த்தோம்னா இன்க்ளூட் ஸ்டேட் ஆஃப் கோவா, ரத்னகிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிராவில் அயன் ஓர்ஸ் கிடைக்குது. தோ த ஓர்ஸ் ஆர் நாட் வெரி ஹை குவாலிட்டி, yet they are efficiently exploited. Iron ore is exported through Marmagova port. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியான அயன் ஓர்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் we are able to generate, are able to produce some kinds of iron ores. அதை வந்து மர்மகோவா போர்ட்ல எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பாருங்க, இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் அயன் ஓர் மைன். ஸோ அயன் ஓர் மைன் வந்து எந்த அளவுக்கு வந்து டெப் பண்ணி எடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ விஷுவல் ப்ரெசன்டேஷனாக நம்ம போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம்ஸ் வந்து அயன் ஓர் போல ஃபெதர்ஸில் நம்ம பார்க்கும்போது மேங்கனீஸ். Manganese is mainly used in the manufacturing of steel and ferromanganese alloys. ஸோ இது வந்து இதில் ஒரு கண்டென்ட் வந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் அயன் கண்டென்ட்
ஃபெரஸ் கண்டென்ட் வந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால ஃபெப்ரோ மேக்னஸ் ப்ராப்பர்ட்டி அந்த வச்சுட்டு இருக்கு. இது ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ்க்கு மேக்னஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ ஒரு nearly 10 kg of magnets is required to manufacture 1 ton of steel அப்படிங்கிறது என்னுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ இட் ஆல்சோ யூஸ் டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், இன்செக்டிசைட்ஸ், பெயிண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த மேக்னஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மெட்டல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ப்ளீச்சிங் பவுடருக்கும் சரி, பூச்சிக்கொல்லிகளாகவும் சரி, பெயிண்ட்ஸ்க்காகவும் சரி, மேக்னஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ மேக்னஸ் எப்படிலாம் நம்ம இந்தியாவில் கிடைக்குதுன்னு ஒரு ரேஷியோ போட்டுருக்கோம். மேஜர் பார்ட் ஆஃப் மேக்னஸ் கிடைக்கிற ஏரியாஸ் பார்த்தோம்னா மத்திய பிரதேஷா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒடிசா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ். ஸோ மேஜர் பார்த்து மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிராலுமே கிட்டத்தட்ட 60% ஆஃப் மேக்னஸ் நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். மேஜர் பார்ட் வந்து மத்திய பிரதேசத்தில் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நான் ஃபெரஸ் மினரல் பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளோ நம்ம ஃபெரஸ் மினரல் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நான் ஃபெரஸ் மினரல்ஸ். So India has a reserves and production of non-ferrous minerals is not very satisfactory. However, these minerals, which include copper, bauxite, lead, zinc, and gold, play a vital role in a number of metallurgical and engineering and electrical industries. நமக்கு கிடைக்கிற அளவுக்கு நமக்கு நான் ஃபெரஸ் மினரல்ஸ் இந்தியாவில் கிடைக்குதான்னா கிடையாது. ஆனால் இந்தியாவில் நான் ஃபெரஸ் மினரல்ஸ் நமக்கு ஓரளவுக்கு கிடைக்குது. ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி மினரல் நமக்கு கிடைக்குன்னு பார்த்தோம்னா முக்கியமாக காப்பர் நமக்கு பார்த்துருப்போம். ஸ்டெர்லைட் காப்பர் தூத்துக்குடியிலேருந்து இந்தியாவுக்கே வந்து காப்பர்ஸ் வந்து அங்கே தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வந்து காப்பர் மினரல் கிடைக்கணும். ஸோ அந்த காப்பர் மினரல் நமக்கு இந்தியாவில் ஓரளவுக்கு கிடைக்கிறதுனால தான் ஏபிள் டு மேக் இட் அச்சீவபிள். ஸோ காப்பர், பாக்சைட், லெட், ஜிங்க், கோல்டு இந்த மாதிரி நான் ஃபெரஸ் மெட்டல்லாம் கிடைக்குது. கோல்டுன்னு பார்த்தா கோல்டுனா $30 கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி மினிமம் அமௌண்ட் நமக்கு கிடைக்குது. நமக்கு ஆப்பிரிக்காவில் கிடைக்கிற மாதிரியோ நமக்கு வந்து அதிக அளவு கோல்டுலாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த காப்பர், பாக்சைட், லீட், ஜிங்க், கோல்டு மாதிரி நான் ஃபெரஸ் மினரல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் ஃபெரஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு கேட்டகரி காப்பர் பற்றி பார்க்கலாம். India is critically deficient in the reserves and production of the copper. So it's being malleable, ductile, and a good conductor. Copper is mainly used in electrical cables, electronics, and chemical industries. இந்த காப்பர் பற்றி நமக்கு தெரியும். காப்பர் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காப்பர் பிளேட்ஸ்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். காப்பர் பாத்திரங்கள்லாம் நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு காலத்தில். ஸோ அதே டைமில் பார்க்கும்போது இது வந்து இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்காகவும் எலக்ட்ரிக்கல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நிறைய கேபிள்ஸ் போகுது, ஒயர் போகுது, எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் போகுதுன்னா மோஸ்ட்லி அதெல்லாம் காப்பரில் தான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. காப்பர் பொறுத்த ஒரு பெரிய பார்த்தா ஈஸியாக பெண்ட் பண்ணிக்க முடியும், வளைச்சிக்க முடியும், உருட்டிக்க முடியும், நீட்டிக்க முடியும். எப்படினாலும் நமக்கு தேவையான ஷேப்புக்கு முடிஞ்ச வரைக்கும் காப்பர் வந்து கொண்டு வந்து முடியும். அதான் காப்பருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ மெல்லபிள், டக்டபிள், ஆல்சோ குட் கண்டக்டராகவும் செயல்படுது. மோஸ்ட்லி ஃபெரஸ் மெட்டீரியல் விட நான் ஃபெரஸ் மினரல்ஸ்லையும் இந்த காப்பர் வந்து ஒரு குட் கண்டக்டராகவும் செயல்படுது. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸில் எலக்ட்ரானிக் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு தேவையான அளவுக்கு இந்தியாவில் காப்பர்ஸ் கிடைக்குதானா கிடைக்கல, டெஃபிஷியண்டாக தான் இருக்குது. நமக்கு அந்த அளவுக்கு ரிசர்வ்ஸ், காப்பர் ரிசர்வ்ஸ் வந்து கிடைக்கல. நமக்கு கிடைக்கிற காப்பர்ஸ் எங்கேருந்து மோஸ்ட்லி கிடைக்குதுன்னு பார்த்தா பாலாகாட் மைன்ஸ் இன் மத்திய பிரதேஷ், கெட்ரி மைன்ஸ் இன் ராஜஸ்தான், சிக்பம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட் ஆர் லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் காப்பர்ஸ். இப்போ மத்திய பிரதேசத்தில் பாலாகாட், ராஜஸ்தானில் கெட்ரி, ஜார்க்கண்டில் சிங்பம். இந்த 3 இடத்துல நமக்கு காப்பர் வந்து லீடிங் காப்பர் மினரல்ஸ் கிடைக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நமக்கு இருக்கு. அடுத்த நான் ஃபெரஸ் மினரல்ஸ் பார்த்து போகும்போது பாக்சைட். பாக்சைட் மோஸ்ட்லி அலுமினியம் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் சொல்லுவோம். அலுமினியம் தயாரிக்க தேவையான தாது என்னன்னா அலுமினியம் தயாரிக்கிறதுக்கு தேவையான ரா மினரல் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்சைட். ஸோ பாக்சைட் வந்து செப்பரேட்டாக கிடைக்கிறதுனால கிடையாது. செவரல் ஓர்ஸ் கண்டைன்ஸ் அலுமினியம். ஸோ இட் இஸ் ஃப்ரம் த பாக்சைட் a clay-like substances that alumina and later aluminum is obtained. ஸோ இந்த பாக்சைட்லேருந்து அலுமினியாங்கிற ப்ராசஸ், அலுமினியாங்கிற ஒரு மெட்டீரியலை கிரியேட் பண்ணி அதுலேருந்து அலுமினியம் கிரியேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ராசஸிங் நமக்கு கிடைக்குது. இந்த பாக்சைட் வந்து நமக்கு பூமிக்கடியில் போகும்போது வேரியஸ் ஃபார்ம்ஸில் இருக்குது. அந்த பாக்சைட்லேருந்து எடுத்து அந்த பாக்சைட்லேருந்து ப்ராசஸ் பண்ணி அலுமினியம் வெளியே எடுக்கிறாங்க. ஸோ பாக்சைட் டெபாசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் பை டீகம்போசிஷன் ஆஃப் வைட் வெரைட்டி ஆஃப் ராக்ஸ் ரிச் இன் அலுமினியம் சிலிகேட்ஸ்.
ஸோ இது எல்லாமே டீகம்போசிஷன் மூலமாக தான் நமக்கு வந்து இந்த மாதிரி மினரல்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வைட் வெரைட்டி ஆஃப் ராக்ஸ் ரிச் இருக்கு இல்லையா, அந்த ராக்ஸ் இருக்க மினரல்ஸ்லாம் டீகம்போஸ் ஆகி ஒரு பீரியட் ஆஃப் டைம் பாக்ஸைட் டெபாசிட் ஆகும் அந்த இடத்துல. அது வந்து எடுக்கிறாங்க. So aluminum is important metal because of it combines the strength of metals such as iron with extreme lightness and also good conductivity and great malleability. These are the properties of the aluminum. As we discussed in the copper property, this aluminum also have similar kind of property. The very advantage in strength of the metal such as iron. So அந்த மாதிரி அயன் அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லனாலும் it has little amount of strength. It has combines the strength of metal such as iron. Extremely lightness இருக்கு. அயனால் கொஞ்சம் வெயிட் ஆகும். It has more dense iron. ஆனா அலுமினியம் வந்து not that much of dense. So it has a light weight. So extremely lightness, அது good conductivity and also great malleability. So bend பண்ணிட முடியும், வளைக்க முடியும். ஈஸியா we can break it, we can cut it. அதே டைம்ல எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்றதுக்கும் இந்த அலுமினியம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஈவன் சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அலுமினியம் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பண்றாங்க. ஸோ இட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டு பிரிக்ஸ். நிறைய ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் போது முன்னாடிலாம் பிரிக்ஸ்ல கட்டு செங்கல்ல கட்டுறதெல்லாம் எடுத்து இன்னைக்கு நிறைய மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அலுமினியம் தான் மெயின் சோர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாஸ் பாக்ஸைட் டெபாசிட்ஸ் ஆர் மெயின்லி ஃபவுண்ட் இன் அமர்கண்டாக் பிளாட்டியூ, மைக்கல் ஹில்ஸ், பிளாட்டியூ ரீஜன்ஸ் ஆஃப் ரிசால்வ் கட்டிங். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் நமக்கு கிடைக்குது. அந்த சோட்டான பிளாட்டிக் மேலே இருக்கிற அமர்கண்டா பிளாட்டியூ, மைக்கல் ஹில்ஸ் அந்த ஏரியாவில் நமக்கு பாக்ஸைட் வந்து மினரல் கிடைக்கிறது. ஒடிசா வாஸ் த லார்ஜஸ்ட் பாக்ஸைட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ Panchpatmali deposits in Gorakhpur districts are the most important bauxite deposit in the state. So ஒடிசாவில் தான் மேஜர் பாக்ஸைட் அமர்கண்டா பிளாட்டின்னு சொல்லியிருந்தோம். அது நியர்பை ஒடிசா தான். ஸோ அந்த ஏரியாவில் நமக்கு அதிகமாக கிடைக்குது. ஒடிசா இஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாக்ஸைட். வி கேன் டெரைவ் அலுமினியம் ஃப்ரம் தட். ஸோ இது ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்ஸைட் ஸ்டேட் வைஸ் எங்க மெஜர் கிடைக்குதுன்னா 60% ஆஃப் பாக்ஸைட்ஸ் கிடைக்கிறது வந்து ஒரிசாவில் தான். இப்போ மேஜர் ப்ரொடக்ஷனே ஒரிசா தான் சொல்லிடலாம் ஈஸியாக. அதுக்கு அடுத்த ரேஷியோட பார்த்தோம்னா ஜார்க்கண்ட், குஜராத், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்லாம் பிளே ஆகுது. ஸோ மேஜர் வந்து ஒடிசா தான் பாக்ஸைட்டோட தாயகம்னு சொல்லலாம். ஸோ அதான் நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது வந்து மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்தோம். மெட்டாலிக் மினரல்ஸில் வந்து ஃபெரஸ் மினரல்ஸ் பார்த்தோம், நான் ஃபெரஸ் மினரல் பற்றி பார்த்தோம். ஃபெரஸ் மினரல்ஸில் வந்து அயன் ஓர் பற்றி பார்த்தோம். அதே டைமில் மேக்னஸ் பற்றி பார்த்தோம். மேக்னஸ் பார்த்தோம். அதே மாதிரி நான் ஃபெரஸ் மினரல்ஸில் பார்க்கும்போது நம்ம இப்போ பாக்ஸைட் பார்த்துருந்தோம். பாக்ஸைட்டுக்கு முன்னாடி வந்து காப்பர் பார்த்துருந்தோம். காப்பரும் பாக்ஸைட் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அதர் கைண்ட் மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நான் மெட்டாலிக் மினரல்ஸ், ஃபெரஸ் இல்லாத மினரல்ஸ், நான் மெட்டாலிக் மினரல்ஸ் கைண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். செகண்ட் கைண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் மெட்டல் மினரல்ஸ் அடுத்து இருக்கிற நான் மெட்டாலிக் மினரல்ஸ். இதில் வந்து ஃபெரஸ் கண்டென்ட் இருக்காது, அயன் கண்டென்ட் இருக்காது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைக்கா. Mica is a mineral made up of a series of plates or leaves. Splits easily into thin sheets. These sheets can be so thin that thousands can be layered into a mica sheets of a few centimeters high. ஸோ மைக்கா நமக்கு தெரியும், மோஸ்ட்லி நம்ம டேபிள்ஸில் போடுற ரொம்ப பாலிஷ்டு உட் இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் மைக்கா. ஸோ இதை வந்து ஈஸியாக தின் ஷீட்டாக பிரிக்க முடியுங்களா அட்வான்டேஜ். தின் லேயர்ஸாக பிரிக்க முடியும். தின் லேயர்ஸாக தௌசண்ட்ஸ் ஆஃப் லேயர்ஸை பிரிக்கலாம்னு சொல்லுவாங்க. Thousands can be layered into a mica sheet of a few centimeter size. சின்ன 1 சென்டிமீட்டர்ல, 1/2 சென்டிமீட்டர்ல, 2 சென்டிமீட்டர்ஸ்ல அந்த வேரியஸ் ஹைட்ஸ்ல வந்து thousands of layers மைக்காவை பிரிக்க முடியும் அப்படிங்கிறது அட்வான்டேஜ். ஸோ மைக்கா கேன் பி கிளியர், பிளாக், கிரீன், ரெட், எல்லோ ஆர் ப்ரௌன். ஸோ வேரியஸ் கலர்ஸ்ல கிடைக்குது. Due to its excellent dielectric strength, low power loss factor, insulating properties and resistance to high voltage, mica is one of the most indispensable minerals used in electric and electronic industries. So major properties and conduction is the insulating property. So அதனால வந்து இது ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இண்டிஸ்பென்சபிள் மினரல்ஸா இது வந்து செயல்படுது. ஸோ மேஜரா நான் மெட்டாலிக் மினரல்ஸ் மைக்கா டாமினேட்ஸ் சொல்லுவோம். ஸோ மைக்கா டெபாசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த நார்த்தன் எட்ஜ் ஆஃப் சோட்டநாகர் பிளாட்யூ. ஸோ கொடர்மகா கயா, Hazaribagh belt of Jharkhand is the leading producers. So mica வந்து மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் கிடைக்குது. சோட்டாநாகர் பிளாட்டியூ மேஜரா நம்ம எடுத்துக்கலாம். ராஜஸ்தான்ல பொறுத்த வரைக்கும் மேஜர் மைக்கா ப்ரொடியூசிங் ஏரியா இஸ் அரௌண்ட் ஆஜ்மர் லொகேஷன்ஸ். ஸோ நெல்லூர் மைக்கா
belt of Andhra Pradesh is also important producer in the country. So இதெல்லாம் மைக்காவுக்கு நமக்கு கிடைக்கிற regions. Certain about belt of Jharkhand, Ajmer in Rajasthan, and Nellore in Andhra Pradesh. ஸோ அதர் கைண்ட்ஸ் வந்து மைக்கா பார்த்தோம். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது ராக் மினரல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே என்ன நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ராக் மினரல்ஸ் அதில் கைண்ட்ஸ் வந்து லைம்ஸ்டோன் பற்றி பார்ப்போம். ஸோ லைம்ஸ்டோன் இஸ் ஃபவுண்ட் இன் அசோசியேஷன் வித் ராக்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் கால்சியம் கார்பனேட்ஸ் ஆர் கால்சியம் அண்ட் மேக்னீஷியம் கார்பனேட்ஸ். ஸோ லைம்ஸ்டோன்னாவே தெரியும், ராக்ல கிடைக்கிற மினரல் தான். ஸோ இந்த ராக் லைம்ஸ்டோனே வந்து ராக்கே வந்து ஒட்டுமொத்த ராக்குமே லைம்ஸ்டோனாகவும் இருக்கும். ஸோ அந்த ராக்ஸில் இருக்கிற என்ன காம்பனண்ட்னா கால்சியம் கார்பனேட்டும் மேக்னீஷியம் கார்பனேட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து லேண்ட் ஃபார்ம்ஸில் வந்து கார்ட்ஸ் டோபோகிராஃபிலாம் பார்த்துருப்போம். கார்ட்ஸ் டோபோகிராஃபி படிச்சோம்னா அந்த லைம்ஸ்டோன் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம படிப்போம். லைம்ஸ்டோனில் வந்து ஈஸியாக வந்து வாட்டர் போகும்போது ஈஸியாக அது வந்து கால்சியம் கார்பனேட்டை வந்து ரியாக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து நிறைய சிங்க் ஹோல்ஸ்லாம் கூட கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து லைம்ஸ்டோனோட ப்ராப்பர்ட்டி ஈஸியாக வந்து வாட்டர்ல சால்யூபிள் ஆகிடும். அதனோட மெயின் ப்ராப்பர்ட்டி அது காரணம் வந்து கால்சியம் கார்பனேட்டோ மேக்னீஷியம் கார்பனேட்டோ இருக்கிறதா அந்த விஷயம். சோஸ்லி வந்து இந்த ராக் மினரல்ஸ்ல இருந்து லைம்ஸ்டோன் நமக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் இஸ் ஃபவுண்ட் அட் செடிமெண்டரி ராக்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ். ஏன்னா செடிமெண்டரி ராக்ஸ் லைம்ஸ்டோன் வந்து டெபாசிட் ஆகி அந்த ப்ரெஷர்ல ஹியூஜ் ப்ரெஷர்ல இயர்ஸ் கோஸ் ஆன் இட் ஃபார்ம்ஸ் எஸ் ராக்ஸ் லைம்ஸ்டோன் ராக்ஸ். ஸோ அதனால இது வந்து செடிமெண்டரி ராக்ஸ் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். Limestone is the basic raw material for the cement industry and essential for smelting iron ore in the blast furnace. So the limestone usage. And the cement industry main property வந்து limestone யூஸ் ஆகுது. ஸோ லைம்ஸ்டோன் நமக்கு ஒட்டுமொத்தமாக எப்படிலாம் கிடைக்குது வேரியஸ் ஸ்டேட்ஸில் அப்படின்னு பற்றி பார்க்கும்போது மோஸ்ட்லி ராஜஸ்தானில் வந்து லைம்ஸ்டோன் மேஜராக கிடைக்குது. அதெல்லாம் இஸ் கார் டெசர்ட் வச்சிருக்கிற ஒரு ஸ்டேட். ஸோ கால்சியம் கார்பனேட் மேக்னீஷியம் கார்பனேட்டுக்கான பொட்டன்ஷியல் வந்து அங்கே யூஸாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ராஜஸ்தான் வந்து 20% வந்து லைம்ஸ்டோன் கொடுக்குது. அதுக்கடுத்து மத்திய பிரதேஷ் 13%, ஆந்திர பிரதேஷ் ஈக்குவலி 13%, லிட்டில் பிட் லோயர் சத்தீஸ்கர் 11%, கர்நாடகா 9%, தெலுங்கானா 8%, குஜராத் 7%, தமிழ்நாடு 6%, மகாராஷ்டிரா 4%, அதர் ஸ்டேட்ஸ் நியர்லி 8%. இதுதான் நமக்கு லைம்ஸ்டோன் கிடைக்கிற ஸ்டேட்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு மினரல்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸாக இருக்கு. மெட்டாலிக் மினரல்ஸ் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த மினரல்ஸ்லாம் எப்படி கன்சர்வ் பண்ணுறது, இந்த மாதிரி மினரல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஸ்டேட்டஸ் வரும், ஸோ அப்படிங்கிறத பார்க்கலாம். The strong dependence of industry and agriculture upon the minerals deposits and substance of manufacture from them. இங்கே அக்ரிகல்ச்சர் இண்டிபெண்ட் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் தேவைப்படுது தவிர அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கே நமக்கு மெட்டல்ஸ் தேவைப்படுது. வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஈவன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஃபார் த அக்ரிகல்ச்சர் பர்பஸ். ஸோ கல்டிவேஷன் அக்ரிகல்ச்சர் ஹார்வெஸ்டிங் பர்பஸ் கூட இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து டிபெண்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து நேச்சுரல் மினரல்ஸ் பேஸ் பண்ணி தான். Total volume of workable minerals deposits in insignificant fraction, that is 1% of the earth crust. Medical minerals ஓட total value workable பார்க்கும்போது nearly 1% of earth crust நமக்கு கிடைக்குது நார்மலா. So we are rapidly consuming mineral resources that require millions of years to be created and concentrated. So even அந்த 1% நமக்கு கிடைச்சாலும் அது நமக்கு கிடைக்கிறதுக்கு டெபாசிஷன் எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டெபாசிட் பூமியில் ஆகி தான் அது நமக்கு மினரல்ஸை கிடைக்குது. So geological process of minerals formation are so slow that the rates of replenishment are infinitely small in comparison to the present rates of consumption. So in the ratio பார்க்கும்போது that is formation versus consumption அப்படின்னு பார்க்கும்போது we are consuming more than the formation process time அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது ஃபார்ம் ஆகிறதுக்கு மினரல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரிப்ளிஷ்மெண்ட் ஆகிறதுக்கு டேக்ஸ் இன்டு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஆனால் நம்ம ஈஸியாக அதை வந்து வெட்டி எடுத்து நம்ம வந்து மினரல்ஸ் யூஸ் கன்சம்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இந்த ரேஷியோ பார்க்கும்போது இட்ஸ் ரிவர்ஸ் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குது. இதே ப்ரொபோர்ஷன் நம்ம யூஸ் பண்ணால் மினரல்ஸே நாளைக்கு ஃபியூச்சரில் கிடைக்காம போகும்போது ஸோ வி ஹேவ் டு கன்சர்வ். ஸோ மினரல் ரிசோர்சஸ் ஆர் therefore finite and non-renewable. Rich mineral deposits are our country's extremely valuable but short-lived possession அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். So continued extraction of ores leads to increasing cost as mineral extraction comes from greater depths along with a decrease in quality. So these are the critical situations. Their consumption goes in the same rate. So we are deficient of minerals in the future.
ஸோ அதனால வந்து அவனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து we have to moderate and usage of minerals must be moderate and efficiently utilized தான் very important. இதே கிரேட்டர் டெப்த் போக போக கிரேட்டர் டெப்த் கிரஸ்ட்குள்ள போக போக அந்த குவாலிட்டி ஆஃப் மினரல்ஸ் குறைஞ்சிருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ என்ன பண்ணணும், as a concentrated effort has to be made in order to use our mineral resources in planned and sustainable manner. We have to do that. Improved technologies need to be constantly evolved to allow use of low-grade ores at low cost. So technological need is very, very important. So we have to improve technologies need to be constantly evolved to allow low-grade ores at low cost. Use technology development. Then recycling of metals. This is very, very important method. Recycling of metals using scrap metals, other substitutes are steps in conserving our mineral resources for the future. Once use and throw material usage scraps, we have to recycle it to form other various kinds of mineral products. So recycling is very, very important. So far we have mineral topic பத்தி பார்த்துக்கணும். மினரல்ல வந்து மெட்டாலிக் மினரல், நான் மெட்டாலிக் மினரல், மெட்டாலிக் மினரல்ல ஃபெரஸ், நான் ஃபெரஸ் பார்த்தோம். இந்த நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்துருந்தோம். அதர் மினரல்ஸ் பார்க்கும்போது எனர்ஜி ரிசோர்சஸ் கீழே வர மினரல்ஸ் பார்த்தோம்னா நம்ம பார்க்குற கோல், பெட்ரோலியம் பற்றி பார்க்க போகிறோம். அதர் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிசோர்ஸ் என்ன இருக்குங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். Energy is requisite for all kinds of activities. It is needed to cook, to provide light and heat, to move vehicles and to drive machinery industries. The world is energy. So without energy, we can't move. We cannot produce energy. We can one kind of energy can be transformed to another kind of energy. It's a principle. At the time, energy we can't do anything. So energy can be generated from fuel minerals like coal, petroleum, natural gas, uranium, and from electricity. So the energy produced from source minerals are coal, petroleum, natural gas, uranium, and from electricity. So in the resource based energy is conventional and non-conventional sources. Conventional sources includes firewood, cattle dung, cake, coal, petroleum, natural gas, electricity, both idle and thermal. So electricity, thermal electricity, thermal more produce பண்றாங்க, idle more hydroelectricity இருக்கு. So இந்த மாதிரி conventional source of எல்லாம் பார்க்கும்போது இந்த firewood, cattle dung, cake, coal, petroleum, natural gas இது எல்லாமே electricity இருக்கு. இது எல்லாமே conventional source of energy. Non-conventional source of energy in recent days solar, wind, tidal, geothermal, biogas, atomic energy. So எல்லாமே non-conventional source of energy. So இதுதான் எனர்ஜி சோர்ஸுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, நான்-கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதில் என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் நமக்கு வந்து ரிசர்ச் ஆகுது. இதில் பர்டிகுலராக பார்த்தோம்னா கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் firewood and cattle dungs are the most common in rural area. ஸோ ஆட்டோமேட்டிக்காக தானாகவே கிடைக்கும் ரூரல் ஏரியாவில், ஃபாரஸ்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். According to one estimate, more than 70% of energy requirement in rural households is met by these two. Continuation of these is increasingly becoming difficult due to decreasing forest area. Moreover, using the dung cake too is being discouraged because of consumption most valuable land which could be used in agriculture. Without particular situations, forest area decrease our firewood problems even in rural areas. Cattle dung cake வந்து நீங்க அதை டைவர்ட்டிங் ஃபார் மேஸ் அ மேன், ஸோ அதில் ஃபியூல் ரிசோர்ஸாக யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் எனர்ஜி டெஃபிஷியன்ஸுக்கு இது காரணமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி பற்றி பார்க்கலாம். கோல். In India, coal is the most abundant available fossil fuel, for a substantial part of the nation's energy needs. So abundantly available fossil fuel. The word is very important. ஸோ அதனால நம்ம கோல் வச்சு தான் நம்ம இது வரைக்கும் நம்ம இந்தியாவோட எனர்ஜியை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளை நம்ம வந்து மேஜராக டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட எனர்ஜினாவே கோல் தான். லிக்னைட், கோல்ல வெரைட்டி நமக்கு மெயினாக நமக்கு எனர்ஜி கொடுக்குற கோல் வெரைட்டின்னு லிக்னைட், நெய்வேலி லிக்னைட் இல்லையா. தென் ராஜஸ்தான்ல இருக்கிற ஏரியா, தென் காஷ்மீர்ல லிட்டில் பிட், இங்க எல்லாமே கிடைக்கிற கோல்ஸ் எல்லாமே லிக்னைட் கைண்ட் ஆஃப் கோல்.
So it is used for power generation to supply energy to industry as well as for domestic needs. So India is highly dependent on coal for meeting its commercial energy requirements. Coal is formed due to the compression of plant materials over millions of years. Coal, therefore, is found in a variety of forms depending on the degree of compression, the depth, and time of boring. ஸோ இந்த கோல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் மூலமா டீகம்போசிஷன் நடந்து பிளான்ட் மெட்டீரியல்ஸ்லாம் டீகம்போஸ் நடந்து கம்ப்ரெஷனால கிரியேட் ஆகிற மாதிரி. அதனால இது வந்து கிரியேட் ஆகிறதுக்கு டேக்ஸ் இன் டு லாங் அண்ட் லாங்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ கம்ப்ரெஷன் ஈவன் த டெப்த் பாத் அந்த டைம் ஆஃப் பரியல் டைம்ல தான் இது வந்து இந்த கோல்ஸ்லாம் ஆஃப்டர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்ஸ் வச்சு தான் நம்ம கமர்ஷியல் எனர்ஜி நீட்ஸை இந்தியா இஸ் மீட்டிங் அவுட். ஸோ இந்தியா இஸ் highly dependent on coal. These are our conventional source of energy. So decaying plants in the swamps produces peat. So peat is the lowest quality of coal. Decaying plants in the swamps area produces peat, which has a low carbon and high moisture content and low heating capacity. Now peat would nature. Even kinds of wood and solar. Carbon content related to low heating capacity. Other kinds of lignite. The low grade brown coal, which is soft, is naval electrical low grade brown coal, which is a soft with a high moisture content. The principal lignite reserves are the naval in Tamil Nadu and are used for generation of electricity. Even it's a low grade brown coal, electricity produced from Tamil Nadu. Coal that has been buried deep and subject to the increased temperature is bituminous coal. This is a high coal. Buried deep and subject to increased temperature in bituminous coal. It is the most popular coal in commercial use. So metallurgical coal is high-grade bituminous coal, which has a special value of smelting iron in blast furnaces. So metallurgical industries high-grade bituminous coal smelting iron blast furnaces create use பண்றாங்க. Other high quality வந்து anthracite. It's the highest quality of hard coal. இது வந்து நமக்கு ரேர், இந்தியாவில் ரொம்ப ரேர், கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படியே 4 விதமா இருக்கு. peat, lignite, the bituminous, then anthracite, variety of coals. In India, coal occurs in a rock series of 2 main geological ages, namely Gondwana. Is a geological period. It's a Gondwana period, a little over 200 million years in the age, and in tertiary deposits, which are only up to 55 million years old. So, on the period, coals on the occur season 200 million to 55 million years old. The major source of Gondwana coal, which are metallurgical coal, so are located in the Damodar Valley, that is West Bengal, Jharkhand area. Jharia, Raniganj, Bakora are important coal fields. So metallurgical coals நமக்கு எங்க கிடைக்குது? தாமோதர் வேலையில இந்த ஏரியால தான் கிடைக்குது. ஜாரியா, ராணிகஞ்ச், பொக்காரா are important coal fields. இதெல்லாம் முக்கியமா இந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பா எக்ஸாம்ல எழுதும். Then Godavari, Mahanadi, Son, Bada valleys also contain coal deposits. ஏன்னா அங்க இருக்க ரிவர் பேஸ் இருக்கிறதுனால ரிவர் பேஸ் உருவாக்கு முன்னாடி காலத்துக்கு அது எல்லாமே வல்கானிக் ரீஜன்ல இருந்து ஆரிஜினல் லேண்ட் பிளான்ஸ்ங்கிறதுனால ஒரு இடத்துல சப்மிஷன் நடந்து அங்க நிறைய பிளான்ஸ்ல டீகம்போஸ் ஆகி டெப்த்ல இருக்கு. ஸோ அதனால இந்த கோதாவரி, மகாநதி, சோன், வர்தா வேலிஸ்கெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும், இந்த கோல்ஸ் கிடைக்கும். And tertiary coals occurs in the northeastern states of Meghalaya, Assam, Arunachal Pradesh, and Nagaland. Tertiary kinds of coals கிடைக்குது. Then coal is a bulky material which loses weight on own use as it is reduced to ash. The bulk material reduced ash loses its weights automatically. There's a common understanding that any material which is burned loses its weight. So ash coal weight. Hence, heavy industries and thermal power stations are located on or near the coal fields. Bulky material இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீர் வெளியே வச்சுக்கிறது சேஃப். ஸோ தென் நெக்ஸ்ட் கைண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எனர்ஜி ரிசோர்ஸ் மினரல்ஸ்ல பெட்ரோலியம் and mineral oil is next major energy sources in India after coal. நான் ஒரு காலத்துல வந்து ட்ரெயின் கூட வந்து கோல்ல வச்சு தான் பர்ன் பண்ணி ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ரீப்ளேஸ். இன்னைக்கு ஈவன் என்ஜின்ஸ் எல்லாமே மோட்டார் வேவ்ஸ்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு பெட்ரோல் ஃபியூல டிபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதர் கைண்ட்ஸ் ஆஃப் energy resources. It provides fuel for heat and lighting, lubricants for machinery, raw material for a number of manufacturing industries. Petroleum refineries act as a nodal industry for synthetic textiles, fertilizers,
and numerous chemical industries. இதான் இது ஒரு ரா மெட்டீரியல் நோடல் இண்டஸ்ட்ரி எதுனா இதுல இருந்து தான் அதர் இண்டஸ்ட்ரீஸ் அலைடு இண்டஸ்ட்ரீஸ் சிந்தட்டிக் டெக்ஸ்டைல்ஸ் கிரியேட் ஆகும், ஃபெர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட் ஆகும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கிரியேட் ஆகும், ஃபெர்டிலைசர் ரிப்பேர் ஒரு சோர்ஸாகவே இருக்கு. So most of the petroleum occurrence in India are associated with the anticlines and fault straps in the rock formation of the tertiary age. The region of folding, anticlines or domes, it appears where the oil is trapped in the crust of the upfold. The oil-bearing layer is a porous limestone or sandstone through which oil may flow. The oil is prevented from the rising or sinking by intervening the non-porous layers. ஸோ இது வந்து என்னன்னா பெட்ரோலியம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தா ஈவன் இட்ஸ் கோல் மாதிரி ஒரு டெபாசிஷன் தான் கிடைக்குது. ஸோ டெபாசிட் பார்க்கும்போது ஏதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம் டெர்ஷரி ஏஜ் பீரியட்ல ஆன்டிக்ளைன்ஸ் இந்த வே ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மவுண்டைன்ஸ் இல்லை ஃபோல்ட் மவுண்டைன்ஸ் இதனால சொல்லலாம். ஸோ இந்த பூமி ஸ்ட்ரக்சர் வந்து அதனுடைய கிரஸ்ட் பாட் எல்லாமே ஆன்டிக்ளைன் ஸ்டேஜ்ல டெவலப் பண்ணோம். இல்லை ஃபால்ட் இஸ் வே ஆஃப் ஃபோல்டிங். ஸோ ஃபால்ட் வந்து ஒரு பிளாக் ஃபால்ட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஒரு லேண்ட் மாஸ் வந்து அப்படியே ஒரு டிஸ்ட்ரப்ஷனால இல்லை டெக்டானிக் மூவ்மெண்ட்னால ஒரு ஹியூஜ் லேண்ட் மாஸ் வந்து கோஸ் டவுன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்டிக்ளைன் டைப் ஆஃப் ட்ராப்லையோ ஃபால் ட்ராப்லையோ ஆகும்போது தான் ஒரு லேண்ட் மாஸ் வந்து உள்ளுக்குள்ள போய் சப்மர்ஜ் ஆகுது. ஸோ அந்த டைப்ல வந்து நிறைய டெபாசிட் உள்ள போறதுனால அந்த இடத்துல ஆயில்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும், பெட்ரோலியம் ஆயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து போரஸ் லைம்ஸ்டோன் மாதிரி இருந்ததுன்னா அந்த மூலமா ஆயில்ஸ் வந்து மேலே ஈஸியாக வெளியே வருதுங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சப்போஸ் இட் இஸ் நான் போரஸ்னா உள்ள இன்டர்வென்ட் பண்ணி உள்ள சிங்கிள் ஆயில் இருக்கும். ஸோ இந்த போரஸ் லைம்ஸ்டோன்ஸ் சாண்ட்ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அது மூலமா ஆயில் ஃப்ளோ பண்ணி ஈஸியாக வெளியெடுக்கிறாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எனவே we have to understand that the petroleum is years and years அப்புறம் நமக்கு வந்து கிடைக்கிறது பூமியோட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதான் சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். கிடைக்கிற லொகேஷன் தான் ஆன்டிக்ளைன்ஸ் ஃபால் ட்ராப்ஸ் இருக்கிற ஏரியாவில் இதுல ஃபோல்டிங் இருக்கிற ஏரியாவில் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். So petroleum is also found in fault traps between porous and non-porous rocks. Gas being lighter usually occurs above the oil. So gases இருக்குன்னா நேச்சுரல் gases above the oil மேல லைட் டென்சிட்டி குறைவா இருக்கும். கேஸ் ஹேவ் லைட்டர் டென்சிட்டி, பெட்ரோல் லிக்விட் ஹேஸ் ஹையர் டென்சிட்டி. ஸோ கேஸ் வந்து பெட்ரோலியத்துக்கு மேலேயே இருக்கும். ஸோ அதனால வந்து எடுக்க முடியும். ஸோ மும்பை ஹை, குஜராத், அசாம் ஆர் மேஜர் பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன்ஸ் ஏரியாஸ் இன் இந்தியா. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மும்பையில் கடல் பகுதியிலேயே எடுக்கிறாங்க. ஸோ ஃப்ரம் த மேப் locate the three major sources of offshore fields of Western India. That is, Ankleshwar is the most important field of Gujarat. Assam is the oldest oil producing state of India. Digboy, Nahar Katia, Moran, Agrina are the important oil fields in the state. Assamல இருக்கிற oil fields. இருந்த oil field இப்போ இருக்கு சொல்லலாம். Digboy, Nahar Katia, Moran, Agrina. Ankleshwar வந்து குஜராத்ல இருக்கிற oil fields. நம்ம பார்க்கறது அடுத்து நெக்ஸ்ட் வந்து கோல் பார்த்தோம், பெட்ரோலியம் பார்த்தோம், நேச்சுரல் கேஸ் பற்றி பார்ப்போம். கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ நேச்சுரல் கேஸ் இஸ் ஃபவுண்ட் வித் பெட்ரோலியம் டெபாசிட்ஸ் அண்ட் ரிலீஸ்ட் வித் அந்த க்ரூட் ஆயில் இஸ் brought into the surface. ஸோ பெட்ரோலியம் கிடைக்கிற ஏரியாவிலேயே அதோட டாப் இதில் வந்து நேச்சுரல் கேஸ் லைட் டென்சிட்டினால ஆட்டோமேட்டிக்காக மேலே கிடைக்குது. இட் கேன் பி யூஸ் எஸ் டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபியூல்ஸ். போத் பர்பஸ் we are using. நேச்சுரல் கேஸ் வந்து எல்பிஜி ப்ரொடியூஸ் பண்ணி குக்கிங் ஃபியூலாகவும் யூஸ் பண்ணுறோம். கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஃபியூலாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். It is used as a fuel in power sectors to generate electricity for heating purpose in industries, as a raw material in chemical, petrochemical and fertilizer industries, as transport fuel, and as cooking fuel with expansion of gas infrastructure and local city gas distribution networks. Natural gas is also emerging as a preferred transport fuels and cooking fuels at homes. இதெல்லாம் இந்த மாதிரி மல்டி பர்பஸ்ல இந்த நேச்சுரல் கேஸ் நமக்கு வந்து இம்மன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நேச்சுரல் கேஸ் வந்து டே டு டே லைஃப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு. டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டாக சிஎன்ஜி வந்து ஈவன் கவர்மெண்ட் வந்து மேண்டேட்டரியா டெல்லி கவர்மெண்ட்லாம் வந்து மேண்டேட்டரியாவே போட்டிருக்காங்க. சிஎன்ஜி ஃபியூல் தவிர ரெண்டு பேருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டெல்லி மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் கூட அந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நேச்சுரல் கேஸ் பிகம்ஸ் ப்ராமினன்ட். India's major gas reserves are found in the Mumbai High and allied fields along the west coast, which are supplemented by finds in the Cambay Basin. Along the east coast, new reserves of natural gas have been discovered in the Krishna Godavari basins. So Krishna Godavari basin is a new natural gas reserve find out பண்ணி now the production வந்து போயிட்டு இருக்கு. Even nowadays இந்த நாகப்பட்டினம் ஏரியால கூட ONGs வந்து they are extracting the natural gases and petroleum products. The first step எடுத்துக்கிறேன். The first 1700 kilometers long Hazria, Vijaipur, Jagdishpur
HVJ cross-country gas pipeline constructed by GAIL India, linked by Mumbai High and Basin gas fields with the various fertilizers, power, and industrial complexes in the western and northern India. This artery provided impetus to Indian gas market development. 1500 கிலோமீட்டர் அளவுக்கு பைப்லைன் கேஸ் பைப்லைன் அந்த கேஸ் வச்சு பைப்லைன் மூலமா கொண்டு போவதற்காக நமக்கு அசீராவில் வந்து ஜெகதீஷ்பூர் வரைக்கும் பீகார் வரைக்கும் அது போகுது. ஹரிசார் வந்து இது நம்ம குஜராத் பகுதியிலிருந்து மகாராஷ்டிரா குஜராத் பகுதியிலிருந்து ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் பீகார் அது மாதிரி ஏரியா வரைக்கும் கேஸ்லேயே பைப்லைனில் வந்து கொண்டு போயிட்டு சால்வ் பண்ணி ஒரு நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணி கேஸ் பைப்லைனை நம்ம யூஸ் பண்ணிட்டு மல்டி பர்பஸ்க்காக. ஓவரால் இந்தியாஸ் கேஸ் infrastructure has expanded over 10 times from 1,700 kilometers to 18,500 kilometers across the country pipeline. It is expected to soon reach over 34,000 kilometers gas it by making sorry. ஸோ இந்த மாதிரி லாங் பைப்லைன் வந்து இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. 1,700 கிலோமீட்டர்ல இருந்து 18,500 kilometers cross country pipeline and is expected to soon reach over 34,000 kilometers as a gas grid by link all gas sources and consuming market across the country, including northeastern states. ஈவன் இன்னைக்கு 2 days வந்து இந்த கேஸ் பைப்லைன்ஸ் வந்து ஈவன் ஹோம் பர்பஸ்க்காக நார்த் இந்தியாவில் முக்கியமாக டெல்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்து டொமஸ்டிக் ஃபியூல்ஸ் ஃபுல்லாக இந்த கேஸ் பைப்லைன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ பைப்லைன்ஸ் வந்து வீடு வீடாக எப்படி வந்து தண்ணி வந்து வீட்டுக்கு குழாயில் மூலமாக வருது. ஸோ அந்த மாதிரி வந்து வீடு வீடாக வந்து இந்த பைப்லைன்ஸை போட்டு கேஸ் வந்து எல்பிஜி வந்து டைரெக்டாக வீட்டுக்கு பைப்லைன் மூவ் ஆகிற மாதிரி. ஈவன் தமிழ்நாடுலையும் இப்போ ரீசெண்டாக வந்து நாகப்பட்டினத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி நாகப்பட்டினம் பைப்லைன் கேஸ் பைப்லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ராஜெக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதர் கைண்ட்ஸ் வந்து electricity has a wide range of applications in the world. Per capita consumption ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா அந்த வேர்ல்ட் cannot run அந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி 2 விதத்தில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்று வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று வந்து தெர்மல் எலக்ட்ரிசிட்டி. By running water which drives hydro turbine, this will generate hydro electricity. So to burning the other fuels such as coal, petroleum, natural gas to drive turbines to produce thermal power. So it's already we know this concept. Hydroelectricity, thermal electricity. Hydroelectricity is generated by fast flowing water, which is a renewable source, which is renewable resources. Water is a renewable resource. So India has a number of multi-purpose projects like Bagranga, Damodar Valley Corporation, Kopili Hydel project, and etc. producing hydroelectric powers. So various dams, multi-purpose dams. One of the purpose on the hydroelectric generate பண்ணுறது. Then thermal electricity is generated by using coal, petroleum, natural gas. The thermal power stations uses non-renewable fossil fuels for generating electricity. So these are the conventional energy resources from the app. So the pipeline லாம் போட்டுட்டு பாருங்க. இந்த ரெட் லைன்ல போட்டுருக்கிறது அச்சாரியா வைசாக் ஜெகதீஷ்பூர் இந்த கேஸ் பைப்லைன் வந்து இந்த ப்ளூ கலர் லைன், சாரி பிளாக் கலர் லைன். ஸோ ஆடியாவிலேருந்து அதோடைய மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் வழியா டெல்லி வரைக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்கிற லைன்ஸ் வந்து இந்த கேஸ் பைப்லைன். போல் வந்து பாருங்க, இட்ஸ் ட்ரையாங்கிள். சிங்கராணி, பொக்காரோ, தால்ச்சர், ராணிகஞ்ச், நெய்வேலி அது மாதிரிலாம் இருக்கிற போல். ஆயில் ஃபீல்ட்ஸ்லாம் இந்த ரெட்டில் போட்டுருக்க ஆயில் ஃபீல்ட்ஸ் மும்பை ஹை, பேசிங்ஸ், வடோதரா, கோலா. ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் ஆயில் ஃபீல்ட்ஸ்லாம் போட்டுருக்கு. நார்த் ஈஸ்ட்லேயும் ஆயில் ஃபீல்ட்ஸ்லாம் போட்டுருப்பாங்க. ஸோ இதாவது லொக்கேஷன்ஸ் conventional energy resources are available in India. ஸோ இந்த மாதிரி மேப் டயக்ராம்ஸ் கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ எதுவும் தெரிய மட்டும் எழுதாமல் மேப் டயக்ராம் கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணணும். தென் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எனர்ஜி ரிசோர்ஸ், கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ். The growing consumption of energy has resulted in the country becoming increasingly dependent on the fossil fuels such as coal, oil, and gas. Rising prices of oil and gas and the potential shortage have raised uncertainties about the security of the energy supply in future, which is turned as a serious precautions for the national economy. So அதனால இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி கன்வென்ஷனல் ரிசோர்ஸ்லாம் நாளைக்கு ஒரு இடத்துல டெப்ளீட் ஆயிடுச்சுன்னா
we can't meet out of the energy. So we are in the need of to look into the alternative source of energy, that is non-conventional energy resources. So increasing use of fossil fuels also causes serious environmental problems, since there is a pressing need to use the renewable energy sources like solar energy, wind, tide, biomass, energy from waste materials. These are called non-conventional resources. So, non-conventional energy resources, solar energy, wind, tide, biomass, energy from waste materials, and geothermal, and so on and so on. India is blessed with the abundance of sunlight, water, wind, biomass. It has the largest programs for the development of these renewable energy resources. Even the government has planned a renewable energy resources, renewable energy policies create பண்ணிருக்காங்க. அதில் these are the alternative source of energy we are focusing on. அதில் one kind வந்து nuclear atomic energy. So இதில் வந்து it is obtained from altering the structure of atoms. When such alteration is made, much energy is released in the form of heat, and this is used for generation of electricity and so on. Uranium and thorium, which are available in the Jharkhand, the Aravalli ranges of Rajasthan, are used for generating atomic or nuclear powers. Now, fusion and fission process. So, fission fission process or material. So, அந்த மாதிரி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஆல்ட்ரேட் பண்ணது எனாமஸ் எனர்ஜி வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ அதுக்கு முக்கியமாக இருக்கிற மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா யூரேனியம் அண்ட் தோரியம். So far we have been playing on the uranium. Thorium வந்து now we are going on for new projects. So monoxide sands of Kerala is also rich in thorium. So thorium வந்து இப்போ we are identifying uranium based the energy so far we have been using. So thorium based energy there is some thorium வந்து huge resource இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதனுடைய எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் now developing. So this is a distribution of nuclear and thermal power plants. ஸோ நியூக்ளியர் வந்து ரெண்டு முக்கியமாக நியூக்ளியர் பிளான்ஸ் பார்க்கும் நமக்கு 6 இடத்துல மேஜராக இருக்கும். வந்து கல்பாக்கம், கர்நாடகாவில் கைகா, தென் தாராப்பூர் மகாராஷ்டிரா, தென் குஜராத்தில் அக்ராபரா, தென் ராஜஸ்தானில் ராவத்பாட்டா, தென் உத்தரப்பிரதேசத்தில் நரோரா. இப்போ இப்படி 6 விதமான நியூக்ளியர் எனர்ஜிஸ் வந்து பிளான்ஸ் நமக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். மேண்டேட் நம்ம மனப்பாடம் பண்ணிடணும். தெர்மல் பிளான்ஸ் நமக்கு நிறையா இருக்குது. தூத்துக்குடி, நெய்வேலி, எண்ணூர், விஜயவாடா, கோட்டங்குளம், சிங்கரகனி அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் பார்ட்ல பாருங்க அந்த பிளாக் டாட் கருப்பு புள்ளிகள் பிளாக் பாயிண்ட்ஸ் எல்லாமே தெர்மல்ஸ். ஸோ எல்லாமே நான் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த டயக்ராம்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக லொக்கேஷன்ஸ் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி முக்கியமாக அந்த நியூக்ளியர் பிளான்ஸ் இந்த 6 பிளான்ஸுமே வந்து கண்டிப்பாக ரெப்ரசென்ட் பண்ணணும். இந்த மாதிரி எனர்ஜி சோர்ஸ் பற்றி கேள்வி கேட்டால். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸில் வந்து மேஜராக பார்க்க போகிறது வந்து மெயினில் சோலார் எனர்ஜி. India is a tropical country. We have a vast resource of sunlight. So we have enormous possibilities of tapping the solar energy. So அதனுடைய ப்ராசஸ் பார்த்தோம்னா photovoltaic cells தான் யூஸ் பண்ணுறாங்க. So photovoltaic technology converts the sunlight directly into the electricity. So solar energy is fast becoming popular in rural and remote areas. Even for unit of photovoltaic cells வச்சுட்டா கூட ஒரு street lamp can burn through the photovoltaic cells automatically through renewable process. அதனால வந்து எந்த வித பொல்யூஷன்ஸ் கிடையாது, எனர்ஜி டெப்ளீஷன்ஸும் ஆகாது, ஆட்டோமேட்டிக் எனர்ஜி வந்து ரிப்ளீஷன் ஆகிட்டே இருக்கும். So some big solar power plants are being established in different parts of India, which will minimize the dependence of rural households on firewoods and dung cakes, which in turn will contribute to environmental conservation and adequate supply of manure in agriculture. Then next one, another source on the wind power. India has the greatest potential of wind power. The largest wind farms cluster is located in Tamil Nadu, that is from Nagarkoil to Madurai. Apart from this, Andhra Pradesh, Karnataka, Gujarat, Kerala, Maharashtra, and Lakshadweep have important wind farms. So Nagarkoil and Jaisalmer are well known for the effective use of wind energy in the country. ஸோ ஏன்னா இங்கே வந்து மான்சூன்ஸ் இருக்கும், மான்சூனில் தான் விண்ட் அதிகமாக இருக்கும். மான்சூன் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அந்தந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து விண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக கேரளா, தமிழ்நாடு, ராஜஸ்தான் மாதிரி ஏரியாஸ்லாம். தமிழ்நாட்டில் வந்து நாகர்கோவிலுக்கு மதுரை வரைக்கும் இருக்கிற ஏரியாஸ் மோஸ்ட்லி அந்த சவுத் மான்சூனில் வர எஃபெக்ட்னால நமக்கு கிடைக்கிற விண்ட் பவர். முப்பந்தந்தாங்கல், நாகர்கோவில் கிட்ட முப்பந்தந்தாங்கல்லாம் நமக்கு இந்த பால்காட்டு கேப் அங்கெல்லாம் நமக்கு நிறைய விண்ட் ப்ரொடக்ஷனுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. அதர் கைண்ட்ஸ் வந்து பயோமாஸ் ஷாப்ஸ், அது வந்து பயோ வேஸ்ட் வந்து கிடைக்கிற எனர்ஜி. ஸோ ஷாப்ஸ், farm waste, animal as human waste are used to produce biogas from the domestic consumption in rural areas. Decomposition of organic matter yields gas which has a higher thermal efficiency in comparison to kerosene, dung cake, and charcoal. So the conventional energy will give you a more thermal efficiency, it will be more helpful. So bioplants are set up in the municipal, cooperative, individual
levels. The plants are using the cattle dungs are known as gobar gas plants in rural areas. ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து வீட்லேயும் வச்சுக்க முடியும், பயோகேஸ் பிளான்ஸ் வீட்லேயும் வச்சுக்க முடியும், இல்லை முனிசிபாலிட்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஃபார்ம் பண்ண முடியும், கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பிளான்ஸ் யூசிங் கேட்டல் டங்ஸ் ஆர் known as கோபர் கேஸ் பிளான்ஸ் இன் ரூரல் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ப்ரொவைட்ஸ் twin benefits for the farmers in the form of energy and improved quality of manures. ரெண்டுத்துக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனர்ஜிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த மேனர் ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ பயோகேஸ் இஸ் பை ஃபார் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் கேட்டல் டங். It improves the quality of manure and also prevents the loss of trees and manures due to the burning of fuel wood and cow dungs. So இதுதான் benefits of biogas. Again, with the tidal energy, oceanic tides can be used to generate electricity. Floodgate dams are built across the inlet during the high tide. Water flows into the inlet and gets trapped when the gate is closed. So tidal energy மூலமா ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும்போது waves towards அந்த ஸ்ட்ரக்சரை நோக்கி வரும்போது there's a gate will be open. தென் வாட்டர் வந்து உள்ள வந்துடும், அப்புறம் கேட் க்ளோஸ் ஆகிடும். அந்த கேட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டைட்ஸ் போயிடும், பட் அந்த கேட்டில் க்ளோஸ் ஆன வாட்டர் வந்து திரும்ப ரீஃப்ளோ ஆகி வெளியில் போகும்போது அந்த வாட்டர் ஃப்ளோ கெப்பாசிட்டியில் அது வந்து டர்பைன் ரன் ஆகும். ஸோ அதுலேருந்து எனர்ஜி கிரியேட் ஆகும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி இந்த சீவியர்ஸ் எங்கே மாடரேட்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் டேமேஜ் ஆகிடக்கூடாது, மிஷினரி டேமேஜ் ஆகிடக்கூடாது. மாடரேட்டாக இருக்கிற இடத்துல ரொம்ப ரஃபாக இல்லாத இடத்துல இந்த மாதிரி டைடல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ண முடியும். After the tidal falls of the floodgate, the water retained the floodgate flows back to the sea via pipe that carries it to power generating turbines. In India, Gulf of Hamburg, Gulf of Kutch, Gujarat, on the western coast, from Gangetic Delta and Sundarban regions of West Bengal provides ideal condition for utilizing tidal energy. So Gujarat, West Bengal, tidal energy produce பண்ணுறதுக்கு எல்லா feasibility on it. They're also doing that. Another kind of the geothermal energy. Geothermal energy refers to the heat and electricity produced by using heat from the interior of the earth. Geothermal energy exists because the earth grows progressively hotter with increasing depth. So where the geothermal gradient is high temperatures are found at the shallow depth. Groundwater in such areas absorbs heat from the rocks and becomes hot. It is so hot that when it rises the earth's surface, it turns into steam. The steam is used to drive the turbines and generate electricity. So மெயினாக ஜியோதெர்மல் கான்செப்ட் சொல்லுது, வாட்டர் வந்து ரொம்ப ஹீட்டாக கிரேடியன்ட்ல இருந்தால் ப்ரெஷராக வரும்போது இட்ஸ் பிகம்ஸ் a ஸ்டீம். இந்த ஸ்டீம்ல இருந்து நமக்கு வந்து ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அல்லது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா சிம்பிளாக சொன்னால் ஜியோதெர்மல் கான்செப்ட்னு சொல்லுவோம். These are the several hundreds of hot springs in India which can be used to generate electricity. பர்டிகுலர் நமக்கு எங்கே ஹாட் ஸ்ப்ரிங் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இமாச்சல் பிரதேஷ்ல பார்வதி வேலையில் இருக்க மணிக்கார் பார்வதி வேலையில மணிக்காரங்கிற லொக்கேஷன் நமக்கு வந்து ஜியோதெர்மல் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. அதே டைம்ல அந்த புகா வேலையில் லடாக்லயும் நமக்கு ஜியோதெர்மல் எனர்ஜி கிடைக்குது. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படி பார்க்கும்போது ஸோ இருக்கிற எனர்ஜி ரிசோர்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, பேசிக் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அந்த எவ்ரி செக்டர் இஸ் நேஷனல் எக்கனாமி, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட், கமர்ஷியல், டொமஸ்டிக் நீட்ஸ், நீட் ஆஃப் எனர்ஜி, இந்த எல்லாமே இன்புட் எனர்ஜியோட இன்புட்ஸ் தேவைப்படுது. அதனால் எக்கனாமிக் டெவலப் ஆகணும்னா நம்ம எனர்ஜி ரிசோர்ஸ் நம்ம வந்து we have to maintain. So as a result, consumption of energy in all forms has been steadily rising all over the country. In this background, there is a urgent need to develop sustainable path of energy development. So promotion of energy conservation, increased use of renewable energy sources are the twin planks of sustainable energy. ஒரு பக்கம் கன்சம்ஷன் நமக்கு அதிகமாக இருக்குது, அதுக்கு வந்து டெப்ளீஷன் இருக்குது. அப்போ டெப்ளீஷன் இல்லாமல் அப்படிங்கிறப்ப சஸ்டைனபிள் பாத்தில் எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ அதனால சஸ்டைனபிள் பாத் எனர்ஜி டெவலப்மெண்ட்டை நம்ம ப்ரமோட் பண்ணணும். சிம்பிளாக போனால் இந்தியா இஸ் presently one of the least energy efficient country in the world. We have to adopt the cautious approach for judicious use of our limited energy resources. Already we are conventional energy, we are depleting. Conventional energy deplete ஆகிறது நம்ம நான் கன்வென்ஷனல் எனர்ஜிக்கு வந்தோம். ஸோ நான் கன்வென்ஷனல் எனர்ஜி நம்ம ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், as a concerned citizen, we have to do our bit of using public transport systems instead of individual vehicles, switching of electricity when they're not in use, using power saving devices, and using non-conventional source of energy. இதெல்லாம் வந்து depletion of energy resources போகாமல் இருக்கிறதுக்கு methods. You have to adopt this kind of mechanism. After all, in simple words, energy saved is energy produced.
ஸோ எந்த அளவுக்கு எனர்ஜி நம்ம சேவ் பண்ணுறோமோ அதான் எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதால மீனிங். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வி ஆர் வைண்டிங் அப் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ இதான் நம்ம பார்த்த மைண்ட் செட்களோட டாபிக்ஸ் மொத்தமாக. இதுக்கு நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம், மினரல்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணணும், மெட்டாலிக் மினரல்ஸ், நான் மெட்டாலிக் மினரல்ஸ், தென் எனர்ஜி மினரல்ஸ். மெட்டாலிக் மினரல்ஸ் இன்டர்ன் வந்து ஃபெரஸ் மினரல்ஸ், நான் ஃபெரஸ் மினரல்ஸ்னு பிரிச்சு. ஸோ ஃபெரஸ் மினரல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அயன் பற்றி பார்த்தோம், பாக்சைட் மேக்னஸ் பற்றி பார்த்தோம், பாக்சைட் பற்றி பார்த்தோம், நான் ஃபெரஸ் மினரல்ஸ் பற்றி பார்த்தோம். நான் ஃபெரஸ் மினரல்ஸில் வந்து நான் ஃபெரஸ் மினரல்ஸில் நம்ம வந்து பாக்சைட், காப்பர்லாம் பார்த்துருந்தோம். தென் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்தோம், மைக்கா பார்த்தோம், லைம் ஸ்டோன் பார்த்தோம், அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனர்ஜி மினரல்ஸ்க்கு வந்தோம். அது எப்படி கன்சிடர் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி கன்சிடர் பண்ணுறோம்னு பார்த்து நம்ம எனர்ஜி மினரல்ஸ்க்கு வந்தோம். அதில் கன்வென்ஷன், நான் கன்வென்ஷன் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். கன்வென்ஷனில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்த ஃபயர்வுட் பற்றி எப்படி எனர்ஜி ரிசோர்ஸ் இருக்குன்னு பற்றி பார்த்துருந்தோம். நேச்சுரல் கேஸஸ் எப்படி இருக்குது, பெட்ரோலியம் எப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம். கோல், முக்கியமாக வந்து கோல் வச்சு தான் நம்ம கோல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். கோல் எப்படி யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் கோல், எப்படி ஜுடிஷியலி வி ஹேவ் டு யூஸ் த கோல்ஸ் அப்படின்லாம் பற்றி பார்த்துருந்தோம். எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல எந்தெந்த ரேஷியோ நமக்கு கிடைக்கிறது, கன்வென்ஷன் எனர்ஜி ரிசோர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். சன் வே டு ஷிஃப்ட் டு நான் கன்வென்ஷன் எனர்ஜி ரிசோர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். நான் கன்வென்ஷன் எனர்ஜி ரிசோர்ஸ் நம்ம பார்த்ததுல வந்து solar energy, wind energy, biomass, geothermal, tidal energy, and various methods of பார்த்துட்டு how to conserve energy resources in விஷயத்தை பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் the whole topic to discuss about minerals and energy resources. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக மேப் ட்ரா பண்ணிட்டு லொக்கேஷன்ஸை காட்டுங்க மினரல்ஸ் பார்க்கும்போது. ஸோ மேப்ஸ் அண்ட் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் டோன்ட் ஆன்சர் எனி ஜியாகிரபிக் கொஷின்ஸ். இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot.